ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறதுல ஆக்சுவலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் கூடிய மட்டும் இவங்க 2 பேர் தனியாக பேசுகிறத அவாய்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஏன்னா இல்லைன்னா நாமினேஷனில் போட்டு அடிச்சிடுவாங்க. 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சேர்ந்தே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லாஸ்ட் வீக்கே துஷார் ஒரு பாயிண்ட் வச்சார். ஸோ அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்வதியெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஃபைட்டர். நேற்று இவ்வளோ பிரச்சனை நடந்தால் இன்னொருத்தவங்கன்னா சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. ஆனால் இந்த இவ்வளோ நடந்தப்புறமும் அவ்வளோ தைரியமாக பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. செம்ம ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதோடு இல்லை, 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே சபரி வந்து திவ்யா கிட்ட நடந்துக்கிட்ட விதம் வேறு மாதிரி இருந்துச்சு, பாரு கிட்ட நடந்துக்கிட்ட விதம் வேறு மாதிரி இருந்துச்சு. 2 பேர்கிட்டையும் மாறி மாறி நடந்தான். திவ்யாவை அவன் இந்த மாதிரி ரஃபாக புஷ் பண்ணல, ஆனால் வந்து பார்வதியை அப்படி ரஃபாக புஷ் பண்ணான். அப்புறம் என்னென்னா, பார்வதி கிட்ட வந்து அடிபட்டிருக்கான்னு கேட்குறதுமே வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டானே தவிர ஒரு ரியல் கன்சர்னோட கேட்டது மாதிரியே இல்லை. பார்வதிக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கு, ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு பேசாமல் தான் இருக்காங்க. யாரும் பெருசாக அதை பற்றி ரொம்ப கன்சர்ன் எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. இதே இந்த வீட்டில் பார்வதிக்கு அடிப்பட்டதுக்கு பதிலாக வேறு யாருக்காவது அடிபட்டிருந்தால் எவ்வளோ துள்ளி இருப்பாங்க, அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திவ்யா புஷ் பண்ணலைன்னா திவ்யாவும் அந்த மாதிரி ப்ரவோக்கும் பண்ணலை. அந்த ஒரு பாயிண்ட்டையும் அவங்க கூட ஆட் பண்ணி சொல்லணும். திவ்யாவை சபரி அந்த மாதிரி பண்ணல, பார்வதியை மட்டும் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுக்கு. திவ்யா அது மாதிரி ப்ரவோக்கிங் ஆக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணல. திவ்யா வந்து அந்த கேமில் மட்டும்தான் ஃபைட் பண்ணாங்க. ஸோ எப்போவுமே வந்து இந்த பிக் பாஸ் கேமில் வந்து ப்ரொவோக் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாயிட்டாலே நிறைய பிரச்சனைகள் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாண்ட்ராவோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.